கூட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையாய் கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே அக்கறையும் என்னம்மா வெக்கப்பட்டு இருக்கா? நான் இப்படித்தான் முதலா என்னையும் பார்க்க வரும்போது இப்படித்தான் எனக்கும் ஒரே வெக்கம்தான். நான் இங்க வெக்கப்பட்டு இருக்கேன். நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். நாத்து, எல்லாரும் உன்ன மறக்க முடியுமா? நீ மட்டுமா வைக்கப்பட்ட? உங்க அம்மாவும் சேர்ந்தெல்லாம் வைக்கப்பட்ட. அதை மறக்க முடியுமா? சும்மா இருங்க அண்ணி, எங்க குடும்பத்தை இழுக்காம உங்க இருக்கவே முடியாது. மினி, நான் வேணும்னே சொல்லல மினி. என்ன கோவமாகவும் இருக்கியா மினி? நான் ஏக்க கோவப்பட? எல்லாருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். நீங்க ஜோதிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுங்க. அதுல நான் எப்படி தலையிட முடியும்? அப்படி சொல்லாத மினி. வேற எப்படி சொல்றீங்க? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேர் யாமினி ஆண்டி. அப்பா, பொண்ணு எப்படி வளர்த்துருக்காங்க! என்ன அடக்கொடுக்கும், என்ன அடக்கொடுக்கும்! இது உங்களுக்கு எவ்வளோ தெரியலையாக்கா? அண்ணி, யாழ்ப்பாணத்துலதான் நல்ல கோயில் இருக்கு. ஆமா, யாழ்ப்பாணத்துலதான் நல்லூர் கோயில் இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை இப்ப? அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணி. நல்லூர் கோயில பார்த்ததே இல்லை தானே, அதான் போக்கு கும்பிட்டுட்டே போமா. நாங்களும் கும்பிட்டதே இல்லைதான். என்ன சொல்றீங்க? நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு போமா? ஆமா போவோம் போ. நம்ம நாட்டுக்கு சொல்லிட்டா அப்புறம் என்ன மறு பேச்சு பேச முடியுமா? எல்லாரும் அவளை கோயிலுக்கு போயிட்டே போவோம். ஏம்மா யாமினி, உங்களோட அம்மா அங்கம்மா ஏதோ சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உள்ள போனாங்கதான். இன்னும் ஆளையே காணும். ரோஸ்மேரி, நான் சாப்பாடை கேட்கல மினி. நான் கேட்டேன், என் போக்குல சொல்லிட்டு போறதுக்கு தான் ஆளை காணலையே. நம்பிட்டேன். வாயை மூடிட்டு இருங்க. போக மட்டும் வாயை திறக்க கூடாது நீங்க. இப்படியே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது. சதுமா, எல்லாரும் இருக்கா ஹோலுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, எல்லாரும் ஹோலுக்கு வாரீங்களா? இங்க கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கும், அதான் ஹோலா பெருசா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் உட்காரத்துக்கு. சரிம்மா, நான் வரேம்மா. எனக்கு உட்காந்து இல்லாடப்பா டிக்கி எல்லாம் மரத்துக்கு நீ கூட்டிட்டு போமா இன்னையே ஃபஸ்ட்டு. சரி, எல்லாரும் வாங்க. அச்சனாக்கா, என்ன அருமையான பாட்டுன்னு! அந்த காலத்து பாட்டெல்லாமே அருமையாக தான் இருக்குங்க. ஓண்டி பிரித்தி, அந்த காலத்து பாட்டெல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் பாட்டு எழுதுறாங்களே, ஒன்றுமே மாட்டேங்குது. இப்ப இருக்க பாட்டெல்லாம் வசனமாடா முக்கியம், படத்தை பாருங்கடா என்ற மாதிரிதான்க்கா போயிட்டு இருக்கு. ஏதோ நீங்க வேற. ஓம் வேணு, அதுவும் சரிதான். நம்மளோட ஜதுக்கு அந்த மாதிரிதான் பாட்டு தான் பிடிக்கும். என்ன பாட்டு படிக்கிறாள் அவளுக்கும் போய் கேட்குற எங்களுக்குமே விளங்காது. அப்படிதான் பாட்டு சரி, கண்ட பாட்டில் சுத்தம் பைத்திய மாட்டேன். எதுக்கு இப்ப என்ன இருக்கிறா நீ? சும்மாவே வந்துட்டு இருக்க. உண்மைதான் அப்படி சொன்னேன். உனக்கு இந்த காலத்து பாட்டு தானே பிடிக்கும். வாயில நுழையாது அந்த பாட்டுலாம் படிச்சுட்டு தெரியவா? அர்த்தமும் தெரியாம ஒரு பாட்டு படிச்சுட்டு தெரியவா நீ? அதை சொன்னா உனக்கு கோபம். இதுக்கு தமிழ் எடுத்து படி என்று. எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? சும்மா தேவையில்லாம நீ என்ன செஞ்சிட்டு இருக்காதையா? இந்த அம்மா எங்கதான் போய் தொலைஞ்சாவோ தெரியா? இன்னும் ஆளை காணல. பின்னேரமும் ஆக போகுது. போயிம்மா இவ்வளவு பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாவே, அதுதான் என்ன ஜீரணிச்சிக்கவே முடியல. ஜீரணமாகாட்டி போயிட்டு மாட்டா. கேஸ் இங்க போட்டுட்டு எங்காலும் இருக்க விட்டுறாவே. சரி, இந்த புள்ள எப்படி பேசுது பாரு. எனக்கு உன்ன மாதிரி நடிச்சுட்டு எல்லாம் இருக்க தெரியாது. இப்படித்தான். யாரு நீயா? அம்மா, என்னோட பெரிய நடிப்புகள் நீதான் வந்துட்டான். என்னது பவளமல்லிய கட்ட பிரியா? இதா வரட்டு அம்மா, உனக்கு இது கட்டகி. நான் பாட்டு படிச்சு பாட்டு. என்னடா இன்றைக்கு ஒரே சந்தோஷமா இருக்க போல, என்ன நடந்த? அதுவும் பாட்டு வேற வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்லக்கா, பாலம் பட்டாரு அவனுக்கு ஒரே குசியா இருக்கண்ணா. இதுல என்னடா குசி இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதே தெரியுமாக்கா, அவன் குசியா இருக்கான். பாலம் பட்டார்ல இதே பொண்ணுங்க வருந்தானே, அதான் தம்பி ஒரு குசியில தெரியாது. ஆமா, நிறைய பொண்ணுங்க வருந்தான். பாப்பா மட்டும்தான். ஆமா, நீங்க எல்லாம் வர மாட்டீங்களா? நாங்களும் வரணும் தான்டா. ஆனா எங்கெல்லாம் உடுப்பே இல்லையே, எனக்கு தான் போட்டுட்டு வர. நீங்களாம் பேசிட்டு இருங்க. வீட்டு வாசல் ஒரு காக்கா நின்று கரைஞ்சிட்டு இருக்கு. நான் போய் திறத்தி வரேன். திறத்தாம விட்டா வேற வீட்டுக்கு யாராவது வந்துடுங்களே, அது வேற பெரிய தொல்லை. எல்லாரும் பாத்தீங்களா? இதுதான் அவளோட புத்தி.
எப்பயுமே இப்படித்தான் வீட்டுக்கு யாராவது வந்த முழுத்துக்கு வச்சுட்டு போயிடுவா தெரியுமா. ஆமா அவ சொல்ல வந்துட்டா. இவள்தான் யாரும் வீட்டுக்கு வந்தாண்டா அவள பொருள் எல்லாம் எடுத்து ஒழிச்சிருவாள் தெரியுமா. அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. போடி நான் கூட ஒழிக்கிறேன்னா உன்ன மாதிரியாடி வீட்டுக்கு யாரும் வந்தாவோட போய் விழுந்து பறக்கிற ஆள் நீ மாட்டா காய்க்கிறதுக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எவ்வளவு மட்டும் காணவே காணாதா, எப்பத்தாலும் காணாவே காணாதுன்றே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அவ்வளவு உடுப்பு இருக்குது நீ பாத்தியாடா. சும்மா காய்க்க கூடாது. உங்களுக்கு உடுப்பே இல்லை. இந்த பாலம்பட்டாருக்கு உடுப்பு சொல்லி கேட்போம்டா நம்மளை காணையும் இல்லை. எங்கதான் போயிட்டாங்களோ தெரிய. ஒரு வார்த்தை சொல்லாமலாம் போயிடுறாங்க. ஏ பந்து உடுப்பு இல்லையாடி. உடுப்போட பீரோ முழுக்க உடுப்பு தானே இருக்கு. விதவிதமான வாங்கி வச்சிருக்கா. காணாதுன்னு சொல்லி பேக்ல வேற கட்டி வச்சிருக்கே உடுப்பாவளத்தை. அதெல்லாம் கொண்டு போட சொல்றா. எங்க எனக்கு இருக்கு உடுப்பு? எந்த உடுப்பும் சரியில்லை. எல்லாம் கருப்பும் வெள்ளையுமா தான் இருக்கு. ஒரு கலர்ல இருக்கா உடுப்பு. எல்லாம் கருப்பும் வெள்ளையும் தான் இருக்குங்க. சரி கருப்பும் வெள்ளையும் உடுப்பு மட்டும் வச்சு போட்டு மத்த எல்லா உடுப்பையும் வீட்டை போன உடனே அழுத்தி விட்டுற அப்படியோ. உடுப்புல எல்லாம் கை வைக்கிற வேலையை வச்சுக்காத. நான் வந்து நீ சொல்றேன் நீ என்னென்ன பேசுறேன்னு சொல்றேன். என்ன பவளமல்லியா கட்டபரியா? பவளமையே வரட்டும் அம்மா அன்றைக்கு உனக்கு சொல்லி கொடுத்து முட்டோட பேத்தெடுக்க அடிப்பாரு ஆளு. பாடி போய் சொல்லுப்பா. எனக்கு என்ன பயமா? அண்ணா வரட்டும்ல, அண்ணா வரட்டும். 6ஆம் மாசம் வந்துருவான் அண்ணன். வந்தோன்னு எனக்கு இருக்கு. என்ன பாடுபடுத்துனீ நீ? அதெல்லாம் வச்சு செய்யறோம் உன்னை. ஆமா இது ஏதோ பெரிய கொடுமைப்படுத்திட்டு மாதிரிதாங்க. சரி இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? பாலாறுக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? அதான் சொன்னோம்ல உடுப்பே இல்லை எங்களுக்கு. உடுப்படுத்து தந்தா வருவோம் நாங்க. அப்படியே நீங்க வர தேவல. நீங்க வீட்டே இருங்க. நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். ஒரு ஆம்பளை பையனுக்கு முன்னுக்கு இருக்கோமேன்னு கொஞ்சம் ஒண்ணு யோசிக்க மாட்டேன். எப்படி இருக்கா நீ? நான் அப்படி இருக்கேன். நான் அழகா தான் இருக்கேன். இதுல என்ன இருக்கு? இப்படி இருக்கிறதுல என்ன குறை கண்டுவிடா நீ? இப்ப கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளை மாதிரி நடிடாப்பா. திடீர்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு பையனை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க என்ன ஒரு மாதிரி பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கீங்க? எல்லாம் சீக்கிரத்துல என்ன இருக்கு? நான் பையன் மாதிரி இதா இருக்கேன், கெத்தா இருக்கேன். நான் மட்டும் சொல்றேன். இதெல்லாம் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாரு எங்களுக்கு என்னவோ அவன் அப்படி சொன்ன மாதிரி தெரிய. டேய் நீ எப்படா சொன்ன? நீ நான் பையமா கெத்தா இருக்குன்னு தானே சொன்ன நீ. நான் ஒன்றும் சொல்லலம்மா. நான் கிளம்புறேன். இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு பைக்கு தீரும். சரி நீங்க யாரும் பாலம்பட்டாருக்கு வரல போல. நான் அது ரெடி ஆகிறேன். என்ன போட்டு போகுங்க. ஐயோ என்ன ட்ரெஸ் போடணும்னே தெரியல. சரி போய் வெறுக்கணும். பர்ஃபியூம்லாம் இப்போ எடுத்து ரெடி ஆகும். அப்போ ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிடா. இன்னும் 5 நாள் ஆகுது. ஏய் சும்மா இரு. நான் குளிக்க வந்துடும். உன்ன மாதிரியானா பல்ல மட்டும் நல்லா விளக்கி வச்சுட்டு இருப்பா நீ. எப்படி குளிக்கிறனியா நீ? உனக்கு அந்த பல்ல மட்டும் தெரியாததுக்காக நல்லா கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு ஒரு 2 மணி நேரமும் உட்காந்து நின்றுட்டு வாழ்ந்து பார்க்கல. என்ன மாதிரி உனக்கு பல்லு இல்லைன்னு உனக்கு பொறாம. அது வழியா தெரியுது. ஆமா ஆமா பொறாமத்தான். எப்படியோ சொல்லிட்டே இரு. நான் கிளம்புறேன். ஏண்டி பிரித்தி இந்த பையன் 5 நாள் இருக்கு இன்னும் பாலம்பட்டா இருக்கு. இப்பயே உடுப்பெல்லாம் எடுத்து வச்சு பெர்ஃபியூம்லாம் அடுத்து விட போறான்ட்டு போறான். உனக்குமே முத்தி போயிட்டோம். எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் 5 நாள் இருக்கு. அந்த கிறுக்கு இன்றைக்கு தான் நினைச்சிட்டு போறானோ தெரியா. சரியான கிறுக்கு. சரி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோமா? பாலம்பட்டா இருக்கு. எல்லாம் அம்மா வந்து நீ தான் கேட்டு பார்க்கணும். பாப்போம் இந்த மாதிரி என்று. எங்க போனா நம்மள கீழேயே உட்கார வைக்கிறீங்களே, ஏன் இப்படி? செல்வி நீ சின்ன பிள்ளைதானே செல்வி, அதான் எல்லாரும் உன்னை கீழேயே உட்கார வைக்கிறாங்க. இந்தாங்கம்மா எல்லாம் ரோல்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா கொண்டு வரதுக்கு. மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் இதுக்கு கொஞ்சம் லேட் ஆனா என்ன. சரி கொண்டாங்க வந்ததுக்கு சாப்பிடுவோம். எங்க போனாலும் பறக்கா வெட்டி மாதிரி எதை தந்தாலும் தாங்க வாங்கி சாப்பிட்டு இருக்க. வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு தேவி. சும்மா இருங்கக்க. தரும்போது என்ன வேணாம் மட்டும் முடியும். தாரவங்க மனசு கஷ்டப்படும் தானே, அதான் வாங்கி சாப்பிட்றேன். பரவாயில்ல ரோஸ் நல்லா தான் இருக்கு.
சரி மணி, லேட்டா அது கிளம்புவோமா? எல்லாம் இங்கேயே இருக்க போறீங்களா? இரவாண்டு சென்றா பஸ் இருக்கு சரியா? கடைசி பஸ் 7 மணியோட நிப்பாட்டிடுவாங்க. அதுவும் சரிதான்க்கா. வாங்க எல்லாரும், விட்டா இங்கேயே இருந்துருவீங்க. கோயிலுக்கு வேற போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க இப்போ வெளிக்கிட்டாதான் டைம் சரியா இருக்கும். சரிக்கா, உங்களுக்கு லேட் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம். வருஷம் பிடிக்கணும் தானே. நாங்கள் இப்போ போயிட்டு வீட்டை போயிட்டு நாங்கள் பையன்கிட்ட பேசிட்டு நல்ல முடிவாக சொல்கிறோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோமா? சரி ஆண்டி. இங்க பாருமா, நான் உனக்கு ஆண்டி இல்ல, எனக்கு வயசு குறையுமா. என்ன நீ அக்காண்ட கூப்பிடு. மற்ற எல்லாரும் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் நீ ஆண்டி என்று கூப்பிடுக்கோ, சரியா? சரி அக்கா, போயிட்டு வாங்க கவனமா. ரொம்ப நல்ல புள்ள, ரொம்ப அடக்குடுக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கோ, நாங்க போயிட்டு வரோம். கிட்ட போயிட்டு நாங்க முடிவு சொல்றோம் அக்கா. எல்லாரும் என்ன முடிவை பற்றி பேசுகிறாங்க? ஒன்றுமே விளங்காம நடுவில் திரண்ட முடிச்சுட்டு நிற்கிறோம். சரிக்கா, நாங்களும் போயிட்டு வரோம். நீங்க இந்த ரோல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அடுத்தது வந்து மறக்காம அந்த ரோல்ஸை கொண்டு வாங்கலாம். கண்டிப்பா அம்மா, உனக்கு இல்லாத ரோல்ஸா நிறைய கொண்டு வரேன். உடனே தனியாக செஞ்சு கொண்டு வரேன். ரொம்ப நன்றிக்கா. எங்கே போனாலும் சோறு 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 சோறு. வாய முடிஞ்ச கொஞ்ச நேரம் இருக்காடா சும்மா இருங்க அண்ணி, அதெல்லாம் கண்ணு வைக்கங்க. நான் பிறக்கும் போது அப்படித்தான் நான் வஞ்சனை இல்லாம சாப்பிட்டு வளர்ந்த உடம்பண்ணி. பார்த்தாலே நல்லா தெரியுதுமா. போமாக்கியா, வீட்டோட பிடிங்கி சாப்பிட்றாதே, கோயிலுக்கு போகணும். வாங்க. சரிக்கா, போயிட்டு வரமா? வீட்டை போயிட்டு முடிவு சொல்றேன். சரிங்க, எல்லாரும் கவனமாக போயிட்டு வாங்க. எல்லாரும் ஓடியாங்க. நம்ம நல்லூர் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம நல்லூரா. எல்லாரும் கும்பிட்டுங்க இங்க இருந்தே. ஏன் செல்வி, உங்க அண்ணி என்ன லூசா? என்னக்கா சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? கோயிலுக்கு கூட்டி வந்துட்டு வெளியே நின்று சாமியை கும்பிட்டு போக சொல்றா. அதான் கேட்கிறேன். உள்ள போய் கும்பிடுந்தானே, இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போய் கும்பிடாமலா? அதானே, இருங்க கேட்கிறேன். அண்ணி. சொல்லு நாத்துக்குட்டி, என்ன? அதொன்றுமில்ல அண்ணி, இவ்வளவு தூரம் வந்து போட்டு கோயிலுக்குள்ள போகாமலா போறது? அதை வாங்கல, உள்ள போய் கும்பிட்டுட்டே போவோமே. நீ சொல்றது சரிதான் நாத்துக்குட்டி, கோயில போகலாம் தான். ஆனா நம்ம போகல கோயிலுக்குள்ள. வேணும்டா பாக்கி அக்காவும் தேவிக்கா மட்டும் போகலாம் கோயிலுக்கு. நம்ம 3 பேரும் வெளியே நிக்கலாம். ஏன் அண்ணி, ஏன் நம்ம போகலாது? அதான் அவங்க 2 பேரும் மட்டும் போகலாம். அடைய லூசு செல்ல நாத்து, நம்ம 2 பேரும் என்ன மாதிரி உடுப்பு போட்டிருக்கோம், அவங்க 2 பேரும் என்ன உடுப்பு போட்டிருக்காங்கன்னு வடியா பாரு. பாத்துட்டேன் அண்ணி. என்ன தெரியுது பார்க்க? அவங்க 2 பேரும் சாரி கட்டி வந்திருக்காங்க. நாங்க 3 பேரும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உடுப்பு போட்டு வந்திருக்கோம். நான் கூட பரவாயில்ல, எல்லாம் தான் போட்டிருக்கேன். நீங்க 2 பேரும் தான் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கீங்க. இப்பயாவது தெரிஞ்சுது. அதான் இந்த கோயிலுக்கு போறேன்டா கலாச்சார உடையில தான் போகணும், சாரி கட்டி தான் போகணும். உள்ள போறேன்டா ஆம்பளை போறேன்னு சொன்னா மேலாடை இல்லாம தான் போகணும், கட்டி கட்டி. இப்ப புரிஞ்சுதா அவங்களுக்கு? பாக்கியாக்கா, நீங்க வேணா உள்ள போய் கும்பிடுவாங்க, நாங்க 3 பேரும் வெளியே நிக்கிறோம். வேணாம் மாமினி, நீங்க 3 பேருமே வராத போது நாங்க 2 பேரும் மட்டும் எப்படி போய் கும்பிடு? இன்னொரு நாள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வரும்போது ஆறுதலா உள்ள போய் கும்பிடுவோம். அப்ப சரிக்கா. வைத்தீஸ்வரி அக்கா, என்ன மினி? நான் உங்களை வற்புறுத்த மாட்டேனக்கா. உங்க பையனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பேசி முடிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு நல்ல பொண்ணுடப்படியா தான் கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இனி உங்களை விருப்பம், நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன். அதை பத்தி ஒன்றும் நான் யோசிக்கலாமா? என் பையன் 6 மாசம் வாழ்ந்து சொன்னதല്ലോ. அதான் வீட்டு வேலைகளும் இருக்கு, செலவுகளும் இருக்கு, கல்யாண செலவு இருக்கு, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்ப உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்காக்கா? எனக்கு பிடிச்சிருக்குமா, தங்கமான பொண்ணுதான். எனக்கு பிடிச்சி ஒரு பிரயோசனம் இல்லை. என் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். அப்ப சரிக்கா, உங்க பையன் வரட்டும். சரி மினி. சரி, எல்லாரும் இங்கே இருந்தே கும்பிட்டுக்கோங்க. பஸ் இல்லாம போயிட போகுது. கடைசி பஸ்ஸில் ஏதாவது ஊருக்கு போய் சேருவோம். நல்லூரானே, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோப்பா. எங்களோட சப்ஸ்கிரைபரையும் நல்லபடியாக பார்த்துக்கோப்பா. முருகா, என் பையனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும். தங்கமான பொண்ணாதான்றது என் பையனுக்கு பிடிக்குமோன்னு தான் பயமா இருக்கு. நீதான்ப்பா என் பையன் மனசமானம். அப்பனே முருகா, என் மூத்த மகளுக்கு நல்லபடியாக வரன் கிடைக்கணும். என் 2வது மகள் நல்லா படிப்பில் முன்னேறணும்.
முருகா, என் புருஷன் என் பேச்ச மட்டும்தான் இருக்கணும். நான் இல்லைண்டா என்னையா வந்து நிக்கிற மாதிரி என் புருஷனை மாத்திட்டாப்பா முருகா. என்னை போட்டு நெட்ட காலம் தான் மிதிக்கிறான். இனி நான் தான் அவனை மிதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டாப்பா. நல்லூராணி, எங்க அண்ணி என்ன வாங்கி சாப்பிட்றாவோ எல்லாம் எனக்கு பங்கு தந்து சாப்பிடணும். அதுக்கு என் அண்ணிய மனசை மாத்தி என் அண்ணி எனக்கு எல்லாம் தர மாதிரியே மாத்திட்டா முருகா. அதுக்கே நல்லூரான்ட்ட கேட்கணும் மாத்துக்குட்டி. அதான் இப்பயுமே நான் உனக்கு தந்துட்டு தானே இருக்கேன். இதில் புதுசாக வேற கேட்க போறியா நீ? வேற ஏதாவது புதுசு கேளு. நம்ம மனசுக்குள்ள கேட்டது உங்களுக்கு எப்படி கேட்டது? முருகன் ஆன்சர் பேப்பரை அவுட் பண்ணிட்டேரோ? ஆமாம் பண்ணிட்டே நீ பார்த்துட்டு. ஆமாம் பண்ணிட்டே தான். நீ சாமி கும்பிடு, வாயை பிளந்துட்டு இருக்கானு. ஹாய்ங்க எல்லாருக்கும். என்னோட வாய்ஸ் மாற்ற சொல்லி கேட்டிருந்தீங்க, அதான் இந்த வாய்ஸ் போட்டிருக்கேன். இந்த வாய்ஸ் ஓகேயான்ட்டு சொல்லுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ எப்படி கண்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன் அண்ணி. என்னது நாட்டுக்குட்டி சொல்லு. மறக்காம உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி. கேட்டிங்களா? எங்கள் நேற்று சொன்னதை மறக்காம ஷேர் பண்ணுங்களா.